பாவம் எல்லாரும் செல்ஃபோனுக்கு பணம்லாம் போட்டு என்ன உங்கள் பணத்தெல்லாம் செலவு பண்ணி உங்கள் டைமை செலவு பண்ணி வீடியோ பார்க்குறீங்க சேனல்ஸில். அதை போய் இப்படி பராரி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போட்டால் நல்லா இருக்குமா? நமக்கு இருக்கும் 1000 கஷ்டம் பைத்திய காட்சி பண்ணுவோம் உலகம். சரி இருந்தாலும் கொஞ்சம் தலையை சீவிட்டு போடுவோம். அவுட் அடித்து பவுசா இல்லைனாலும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது, இது வந்து அழகுக்காக சீவது இல்லை. பாவம் இது மூஞ்செல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பேச வந்து சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்காகத்தான் நான் தலை சீவினேன். மருத்துவர் ராமதாஸ் சொல்லுவார், அந்த பிஜேபியோட கூட்டு வச்சப்ப, உங்களுக்காக தான், நீங்கள் விரும்பியதால் தான் நாங்கள் கூட்டணி வைக்கின்றோம் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? ஆனால் அப்புறமேலுக்கு அவர் அன்புமணிக்கு ஏதோ ஒரு அந்த இது மேடையிலேயே கருத்து வேறுபாடு வரும்பொழுது இங்கே நான் எடுக்கிறதான் முடியும்னு சொன்னார். அப்போ ஏன் தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்கல. அதுபோல் நான் உங்களுக்காக தான் தலை சீவினேன். ஓகேவா? சரி, இப்போ கான்செப்ட் வருவோமா? ஓகே. ஹலோ, இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? என்னன்னா 2010-11 நான் வந்து வேலைக்கு போய்ட்டு இருந்தேன். ஹெச்ஓடி மருத்துவர் ராமதாஸ் ஹாஸ்டல் சயின்ஸில். அப்போ வந்து நான் வந்து எங்கள் அக்கா கிட்டே போயிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. என்னென்னு கேட்டாக்கா, அந்த தெற்கு பேர்பெரியான் குப்பம்னு சொல்லுவாங்க பக்கத்தில். அது பேர்பெரியான் குப்பத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு வாதியார், 1ஆம் கிளாஸுக்கு வாதியார். அது வந்து மிஷினரி ஸ்கூலு, கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடையாது, மிஷினரி ஸ்கூலு. அதை வந்து அந்த என்ன சொல்கிறது, மேனேஜ்மெண்ட்டு போஸ்டிங் தான். அது கவர்மெண்ட் போஸ்ட் கிடையாது. வந்து ஒரே ஒரு கூரை வீடு இருக்குது. அந்த கூரை வீடு மானம் தெரியுது அந்த மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் 2 வருஷங்க எங்கள் அக்காவுக்கு வந்து காலையில் நைட்டு பூரா பாட்டு கச்சேரி மண்டபத்தில், காலையில் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி, பொண்ணுக்கு 100 பவுனு, மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு 20-25 பவுன் இருக்கும். பவுனில் வாட்ச் கூட எங்கள் அக்கா போட்டு போனாங்க. ஒன்றும் கிடையாது, அந்த பையன் ஒரு ஈவினிங் காலேஜ் இன்ஜினியரு, ஏதோ 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னு எதுவோ இருக்கட்டுங்க. கேடர் ஒரு மனுஷனுக்கு கூட வர்றது என்ன, செத்தா என்ன கூட வர்றது படித்த படிப்பு தான். ஈவினிங் காலேஜ் இன்ஜினியர், இது ஒரு மாலை ஓய்விஎஸ்ல எம்ஏ கூட்டல் குறி 2 அவ்வளோதான். இதுக்கு வந்து அவங்க அவ்வளோ ஆடம்பரமாக கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா செலவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 2002. சரிங்களா? அந்த வீட்டோட நான் கடைசி பேர். +2க்கு அந்த கல்யாணம் நடந்திருக்குன்னா ஒரு பிஹெச்டிக்கு எந்த கல்யாணம் நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ நான் எதிர்பார்க்குறது நியாயம் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு 2008 வாக்கில் இந்த அலைன்ஸ் ஒன்று வந்துச்சு. இல்லை இது வேணாம், இது ரொம்ப மோசமாக இருக்குது. சரி, நம்ம வந்து நாம் எந்த லெவலில் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஒரு பிஹெச்டி வாங்கிட்டோம், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக போகிறோம் அப்படி சொல்லிட்டு நாம் ஓரளவு ஒரு எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? அப்போ வந்து ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் வந்துருந்துச்சு எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் வந்து 1ஆம் கிளாஸுக்கு வாதியார், பிஏ பிஎட்டு, வந்து ஒரு சின்ன கூரை வீடு. இப்போ இருக்கிற பக்குவம் வாழ்க்கையில் அப்போ இல்லைங்க. இப்போ கூட பக்குவம் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர அவ்வளவு லோவாக இறங்கி நம்மளால் செய்ய முடியாது. அதாவது என்ன சொல்லுது, பிரியாணிக்கு வெங்காய சட்னி தானே கான்செப்டாக இருக்கும். வெங்காயம், அந்த தக்காளி, தயிர் போட்டு போடுறப்ப பச்சடி, அதானே கான்செப்டாக இருக்கும். பிரியாணிக்கு வந்து தயிர் தொட்டு ரசத்தை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோமா நம்ம? லைஃப்பும் அதே போல் தான். பெண்களின் மனசு ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம ஒரு பலாப்பழத்தை எதிர்பார்க்குறோம். சரி விடுது, பலாப்பழமானா அவ்வளோ பெருசு, அதில் ஒரு 4 சொலை கிடைக்கணுங்க. சரி, அந்த சொலை கிடைக்கும், ஒரு சின்ன மாம்பழம் கிடைக்கணும். அதை விட்டுட்டு என்ன சுண்டு நான் காஞ்சி போன இழந்த பழத்தை கொடுத்து இதான் உனக்கு உரிய பழம் அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம மனசு ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. என்ன தான் நம்ம வந்து பக்குவப்பட்டிருந்தாலும் சரி, அவ்வளோ பக்குவம் வரவே வராது. சில பேர் சொல்லுவாங்கங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு, நான்லாம் வாழ்க்கையில் அடிபட்டுட்டேம்மா, எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிருப்பான். 1க்கு 4 பேர் அனுபவிச்சு முடிச்சிருப்பான். ஆனால் அவன் சொல்லுவான், நான்லாம் வாழ்க்கையில் அனுபவப்பட்டுட்டேன். பேசுறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. வாழ்க்கையில் அனுபவித்து பேசணும், அதுதான் வந்து உண்மையான பேச்சு. சரிங்களா? சும்மா மேடை பேச்சு பேச தெரியாத உலர்ந்த மாரி பேசுறது பேச்சு இல்லைங்க. வந்துச்சு, நான் சொன்னேன், நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன், நான் போய் எப்படி ஒரு தனியார் மேனேஜ்மெண்ட்டில் சும்மா ஒரு 10,000 ரூபா சம்பளக்காரன், என்ன ஒரு அரை ரவுண்டு கூரை விடுங்கிற என்னத்துக்கு? அதாவது அவங்க ஃபேமிலிக்கு நான் வந்து அடிமையாக இருக்கணும். அவங்க ஃபேமிலியை விட நான் பெரிய லெவல். எவ்வளோ ஜட்ஜி மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை எல்லாம் வந்ததெல்லாம் மறைச்சிட்டு இந்த 1ஆம் கிளாஸ் வாத்தியை பார்த்தாங்க. பார்த்தேங்க, என்னுடைய சின்ன தாய் இருக்கு இல்லையா, என் அக்கா, என் தாய் ஸ்தானத்தில் இருந்த அக்கா பத்திரமா பீரோவில் வச்சுருக்கு.
ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு சரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போ. இடையில என்ன பண்ணாங்க, ஒரு நகராட்சியில் ஒரு சும்மா ஒரு அதாவது அவங்க அப்பா இறந்து அந்த ஜீவனாம்ச வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிஏ படிச்சுட்டு ஒரு பையன் சும்மா சுற்றிட்டு இருந்தாப்புல. அந்த பையனுக்கு வந்து அந்த ஜீவனாம்ச வேலை வந்துருந்துச்சு. அந்த பையனை போய் பிடிச்சி யாருக்கு ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஹெச்ஓடியாக போகிற பொம்பளைக்கு ஒரு ஜீவனாம்ச வேலையில் போன பையன். இவங்க வந்து 100 பவுன் போட்டு கட்டிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து 15 பவுன் போடுவாங்க எங்கள் அப்பா. அந்த பையனை போய் பிடிச்சி பேசி அவங்க வீட்டிலலாம் சம்மதிச்சு 4-5 வயசு கம்மி என்கிட்ட வந்து தகவல் இருந்துச்சு. இனிமேல் அலைஞ்சு பார்க்க வேணாமா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஏதோ சாக்கடை தள்ளுறோம், ஏதோ எங்களுக்கு கிடைக்கும், நீ வேலையை பண்ண ஒரு கோர்ட்டில் விட்டுப்பா. அப்படியே மைண்டுக்கு பண்ணாங்க. அந்த பெரிய பெரிய இடத்தெல்லாம் மறைச்சிட்டு இதில் என்ன இன்னொரு சோகம்னு சொன்னால், இப்போது நான் வேலைக்கு போனேன், எனக்கு வந்து யாரும் வாழ்க்கையும் கொடுக்க தேவையில்லை, அவதூறையும் ஏற்படுத்த தேவையில்லை. நம்ம பாட்டு வேலைக்கு போகிறோம், நம்ம பாட்டு போகிறோம், நம்ம பாட்டு சம்பளம் வாங்குறோம், நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது தேவையில்லாமல் சில இடையூறுகள்ங்கிற பேரில் ஆண்கள் வந்துங்க என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேன், பெண்கள் பிச்சை எடுத்து வாழறோம், பெண்கள் விபச்சாரம் பண்ணி வாழறோம், எங்களை எங்கே போகல விட்டுடுங்க. நீங்கள் வந்து இந்த பெண்களுக்கு வந்து தலையில் எண்ணெய் தடவி விட்றோம், சீவி விட்றோம், தலை பின்னி விட்றோம், பவுடர் வைக்கணும்னு சொல்லி தலையை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இதான் ஒன்றே ஒன்று சொல்கிறது, ஆண்கள் பெரும்பாலும் மேடம் பொட்டு சரியில்லை மேடம் அப்படின்னு சொல்லி பொட்டை சரி பண்ணுறேன்னு கழுத்தில் வளர்க்குற தாலி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. பாதிக்கப்படுறது நாங்கள் தான், பெண்கள் கிடக்கிறோம். எங்களுக்கு பல பேர்கள் வருது இதனால். என்ன எல்லாரும் அமைதியாக போயிடுவாங்களா, சீப்பா ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு? ஆனால் அப்படி போகிற ஆள் கிடையாது. என்ன நடந்துச்சு, இதுக்கு சட்டம் என்ன சொல்லு அப்படி சொல்லி நான் பார்ப்பேன். எதாக இருந்தாலும் சரி, தப்பு என் பேரில் இருந்தாலும். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன், பெரும்பாலுமே நான் ஆண்கள்லாம் நல்ல ஒரு பாட்டு உணர்வு இல்லையா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது போல ஆண்கள் ரொம்ப நல்லவங்களாக வாழுங்க. அது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களா, உங்கள் வாழ்க்கை வீணாக போகுது, உங்கள் வயசு வீணாக போகுது, உங்கள் சடம் மயிறு வீணாக போகுது, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு குறுக்கீடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது நான் பொதுவாக எல்லாருக்காகவும் சொல்லலை, ஒரு சில ஜென்மங்கள் குறுக்கீடு இன்னும் பண்ணிகிட்டு இருக்குங்க. அந்த ஜென்மங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவும் எல்லா ஆண்களுமே இதை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கலாம். உங்கள் அக்காவாக நினச்சி, இல்லை உங்கள் அம்மாவாக நினச்சி, யாரோ ஒருத்தராக நினச்சி, எல்லா ஆண்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. இதை பெண்களுக்கு நீங்கள் ஒரு தலையும் பெண்ண வேணாம், ஒரு பூவும் வைக்க வேணாம், ஒரு பொட்டு வைக்க வேணாம், ஒரு தாலியும் வாங்க வேணாம். சரிங்களா? நான் யாரையும் திட்டணும்னு சொல்ல, ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்யணும்னு செய்யணும். ஓகேங்களா?